ஹாய், ஹலோ, வணக்கங்க. வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் ப்ரொடக்டிவ்லி. என்னோடய ஃப்ரீ டைமை நான் எப்படி ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபார்மலாக ஒரு ஸ்கிரிப்டடாக இல்லாமல் கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இனிமேல் எல்லா வீடியோவுமே நான் அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்டடாக கொஞ்சம் யோசித்து பேசும்போது ஏதோ அது ஏமாத்துற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நேச்சுரலாக பேசும்போது என்ன தோணுதோ அதை அப்படியே பேசும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கேப்ஸு ஆகும் அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் திங்க் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு பெருசாக எதுவும் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் எதுவும் இருக்காது. சும்மா ஜம்ப் கட்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ போய் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் தி ஆடியோ புக்ஸ். எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை போய் வாங்கிட்டு வந்து அது மெனக்கெட்டு அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுங்கிற ஒரு இதே வராது. ஆனால் எனக்கு அந்த புக்ஸில் இருக்க கண்டென்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆடியோ புக்ஸ் மூலிமா கேட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கூகுளில் வந்து ஆடியோ புக்ஸாக டவுன்லோட் பண்ணி அதை ஆடியோ புக்ஸாக கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம போய் புக் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் நம்ம அதை கேட்டுக்கலாம். ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை எப்போ வேணால் அதை வந்து கேட்டுக்கலாம். ஸோ லிசனிங் தி ஆடியோ புக் அது வந்து ஒன் ஆஃப் த மை ப்ரொடக்டிவ் ஹேபிட்னு சொல்லி சொல்லலாம் ஃப்ரீ டைமில். எனக்கு எந்தெந்த புக்லாம் பிடிக்குதோ இல்லைன்னா எனக்கு பிடிச்ச புக்கை வேணுங்கிறப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். அதை வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து ஹெட்ஃபோனை போட்டு ஆடியோ புக்ஸாக நான் கேட்டுக்குவேன். அது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ரொடக்டிவ் ஹேபிட் எனக்கு. அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சிமிலராக தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் டு த பாட்காஸ்ட். ஏன் பாட்காஸ்ட் அப்படின்னா, பாட்காஸ்ட்டில் வந்து பாட்காஸ்ட்லாம் பார்க்குறப்போ நாலேஜ் வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்க முடியுது. கூடவே நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்லாம் வாட்ச் பண்ணும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நல்லா டெவலப் பண்ண முடியுது. ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க லாங்காக பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் த ஸ்மால் கண்டென்ட் வந்து நான் ஒரு லாங்காக 2 பேரும் உட்காந்து பேசுகிறத வந்து நான் வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து லிசனிங் டு த பாட்காஸ்ட் வந்து என்னோட 2வது ஃப்ரீ டைமை வந்து எப்படி ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுவேனோ அதை வந்து 2வது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் மை ஸ்பேஸ் ஆர் ரூம். இதை எதை வேணால் வச்சுக்கலாம். இது அடிக்கடிலாம் நான் செய்ய மாட்டேன். எப்பயாச்சும் தான் செய்வேன். எப்போலாம் என் ரூம் வந்து ரொம்ப அசிங்கமாக மெஸ்ஸியாக இருக்கோ அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே கேனடாவில் வந்து நிறைய இந்த ஜங்க் மெயில்ஸ்லாம் வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நிறைய பேப்பர்ஸ் அதெல்லாம் சேர்ந்துடும் எப்பயாச்சும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கிறதுக்கோசரம் அதை என்றைக்காவது ஒரு நாள் உட்காந்து அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து தேவையானது எது தேவையில்லாதது எது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இதுதான் என்னோட 3 ஃப்ரீ டைமை வந்து ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு ஹேபிட் வந்து. அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டிங். இந்த இடத்துல நான் டாக்குமெண்டிங்னு எதை நான் சொல்கிறேன்னா, இப்போது நான் ரீசெண்டாக வந்து விளாக்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ டாக்குமெண்டிங்னு கூட சொல்லலாம். இது வந்து என்னோட 4வது ஒரு ப்ரொடக்டிவ் ஹேபிட் இல்லைனா இந்த ஃப்ரீ டைமில் வந்து பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். பரவாயில்ல, இது பண்ணதுக்கப்புறம் ஒரு மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம போஸ்ட் பண்ணுற விஷயத்த வந்து நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்க எந்த மூலையிலையோ இருந்து இத்தனை மக்கள் வந்து பார்க்குறாங்க, நம்ம பேசுகிறதையும் கேட்குறாங்க அப்படின்னுங்கிறதே ஒரு ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது. அது என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறத வந்து வேற எங்கேயோ இருந்து மக்கள் வந்து பார்க்குறாங்கங்கிறதே வந்து ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது.
ஸோ இந்த டாக்குமெண்டிங் வந்து அடுத்த என்னோட ப்ரொடக்டிவ் ஹேபிட்டில் வந்து ஒன் ஆஃப் த திங் வந்து சொல்லலாம். அடுத்தது 5வது திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் சம்திங் நியூ. இது வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு பிடிக்குங்கிறதுக்கோசரம் நான் பண்ணிகிட்ருப்பேன் ஃப்ரீ டைம்லலாம். பொழுது போகலனா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த எடுத்து கத்துக்கிறது. லைக் எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அத நீங்க பண்ணுவீங்க. அது மாரி எனக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அத வந்து நான் இன்டர்நெட்ல உட்காந்து சும்மா வெப்சைட் எடுத்து படிச்சுட்ருப்பேன். இல்லைனா ஏதாச்சும் தொல ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து என்னோட 5வது ப்ரொடக்டிவ் ஹேபிட். ஏதோ நெறையா வெப்சைட்ல போயிட்டு இல்லைனா ChatGPT இருக்கும். இல்லைனா ஏதோ ஒரு இது எடுப்பேன். ஏன்னா எனக்கு மைண்ட்ல தோன்றத வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, ஓகே இதில இவ்வளோ விஷயம்லாம் இருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதே இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி நானே நெனச்சுக்கிட்டு அத ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இதுதான் என்னோட 5வது ப்ரொடக்டிவ் ஹேபிட். அடுத்தது 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் அவுட் வித் பீப்பிள். இது வந்து ப்ரொடக்டிவ் ஹேபிட்ன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா, இங்க வந்து எனக்கு வந்து இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஹேபிட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, மத்த மக்கள் கூட போகும்போது தான் நமக்கு வந்து நெறைய லேர்ன் பண்ண முடியும். அதுவும் இல்லாம அவங்க கூட நெட்வொர்க் வந்து கனெக்ஷன்ஸ நெறைய பில்ட் பண்ண முடியும். ஸோ, இதுக்கோசரமே வந்து யாராச்சும் வெளிய கூப்பிட்டாங்கன்னா, "வா அங்க போலாம், இங்க போலாம்ன்னு" ஏதாவது சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி கிளம்பிருவோம். அப்படி போகும்போது நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நெறைய கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மூலியமா ஏதாச்சும் ஃப்யூச்சர்ஸில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அத கன்சிடர் பண்ணி தான் வந்து இத ஏதோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் திங்குன்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு. அடுத்தது 7வது ப்ரொடக்டிவ் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். இது என் ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லைனா லேப்டாப் ஸ்டோரேஜ்லாம் உட்காந்து கிளியர் பண்ணிட்டுருப்பேன். தேவையில்லாத ஃபோட்டோஸு, வீடியோஸு இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா, இது வந்து நமக்கு அந்த ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் பண்ணால் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜும் கிளியர் ஆகும். அதே டைமில் அந்த வேலையும் முடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2, 3 நாள் உட்காந்து பண்ணேன்னா, நல்ல ஸ்டோரேஜ்லாம் என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா கிளியர் ஆயிரும். ஸோ, இது வந்து அடுத்த ப்ரொடக்டிவ் திங்குன்னு சொல்லி சொல்லலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடைசி சொன்ன பாயிண்ட்ட வந்து நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாம இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க கேலரிய ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் போய் டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஜிபி வந்து ஃப்ரீ ஆயிரும். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் ஹேபிட். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடைசி இத வந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆ இதுதான் என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து நான் என்னோட இத எப்படி டைம வந்து எப்படி ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.